விவர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தாளி திடீர்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் இல்லைன்னா என்ன செய்யலாம்னு யோசிக்கிங்களா? டென்ஷனை விடுங்க. வீட்டில் மைதாமாவும் சீனி இருந்தால் போதும், எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்தில் இந்த டிஷ்ஷு செஞ்சு உங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ நான் பாருங்கள், 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன், சீனி எடுத்திருக்கேன். சீனி கூட கரையை கூட வைக்கிறதுக்கு நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அதனால நம்ம உடனடியாக 2 நிமிஷத்தில் செய்கிறதுனால நம்ம அந்த சீனியை ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க எனக்கு தேவையான பொருட்கள். அந்த கப்பில் எடுத்துருக்க மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. எடுத்துருக்க சீனியும் இதோட கொட்டிக்கோங்க. ஒரு பிஞ்சு சோடா உப்பு, ஆப்ப சோடாவை எடுத்துக்கணும். இதை கட்டியாகவும் கரைக்கக்கூடாது, தண்ணியாகவும் கரைக்கக்கூடாது. மீடியம் லெவலில் நம்ம இதை கரைச்சி கொடுக்கணும். அம்ஸ் கூட இல்லாமல் நல்லா கிண்டிக்கோங்க. எண்ணெய் காய வச்சுட்டு இது செஞ்சால் கூட போதும். எண்ணெய் காய வைக்க தான் நேரம் நமக்கு. 5 நிமிஷத்தில் இந்த டிஷ்ஷு செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஒரு புளி கரண்டி எடுத்து இப்படி நடுவில் சென்டரில் அப்படி ஊற்றுங்க. ஊற்றிட்டு சைடில் இருந்து இப்படி எண்ணெய் அப்படி செய்யுங்க. அது மேலே அப்படியே இந்த எண்ணெய் பட முடியும், அப்படியே செய்யுங்க கரண்டிட்டு. அப்போ தான் நல்லா பொசு பொசுன்னு மேலே எலும்பி வருங்க. பாருங்கள் எப்படி வருதுன்னு. பாருங்கள் எவ்வளோ பொசுன்னு வந்துருக்குன்னு பாருங்கள். நம்ம எண்ணெய் காய்ச்ச உடனே மாவை ஊற்றும் போது ஸ்டவ்வை மீடியத்தில் வச்சுக்கணும். அப்போ தான் உள்ளேலாம் நல்லா வெந்து வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். பாருங்கள் இப்படி ஊற்றிக்கிட்டு எண்ணெயை சைடில் இருந்து அப்படியே செய்யணும். நல்லா உப்பலாக வரும் பொசுன்னு. இல்லை மைதா மாவு அப்போ ரெடி ஆயிடுச்சு.